விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்னன்னு தான் இந்த ஒரு கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த விர்ச்சுவல் மிஷின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலான மிஷின்னா என்ன, கம்ப்யூட்டர் தான் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க், ரேம், மதர் போர்ட், டிஸ்பிளே, தென் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட், டச் பேட், இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு லேப்டாப்பாக இருக்கும். ஆனால் விர்ச்சுவல் மிஷினில் இது எதுவுமே தேவையில்லை. ப்ராசஸர், ரேமு, மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் இது இருந்தால் போதும். ஸோ இது இருந்தாவே அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் எ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்ப்யூட்டர் தட் ரன்ஸ் ஆன் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் ரன் ஆகிற மிஷினாக இருக்கட்டும், இல்லை நம்ம லோக்கல் மிஷின்லேயே ரன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், ஆனால் இட்ஸ் சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் ஆக்சுவலான ஒரு மிஷின், விண்டோஸ் 10னா விண்டோஸ் 10 எப்படி இருக்குமோ அப்படியே, விண்டோஸ் 11னா விண்டோஸ் 11 எப்படி இருக்குமோ அப்படியே ஸோ இருக்குது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஓஎஸ் போட்டு வச்சுருப்போம், அதுக்கு மேலே நம்மளால் மல்டிபிள் ஓஎஸ் போட்டுக்க முடியும். நாட் ஒன்லி நம்ம விண்டோஸ் மேலே விண்டோஸ் தான் போட்டுக்கணும், இல்லை விண்டோஸ் மேலே மேக் போட்டுக்கலாம், விண்டோஸ் மேலே லினக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ அது கிடைக்குது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவல் மிஷின். இது எங்கே கிடைக்குது, எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விஎம் எப்படி வேலை செய்யுது, அதாவது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் மேலே ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இந்த ஹைப்பர்வைசருக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஹைப்பர்வைசரே ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த ஹைப்பர்வைசருக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. விஎம்ஆர் இருக்குது, ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் மேலே நம்ம ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் போடுறோம். அந்த சாஃப்ட்வேருக்கு மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான் விர்ச்சுவல் மிஷின். ஸோ என்ன தான் விர்ச்சுவல் மிஷின் ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஓன் சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ் எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கும், விர்ச்சுவலாக எடுத்துக்கும். சரி, ஒரு இப்போ சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டாஸ்க் மேனேஜரில் போகிறேன், சரியா? இந்த டாஸ்க் மேனேஜரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான சிபியூ, அதுக்கு தேவையான மெமரி, அதுக்கு தேவையான டிஸ்க், அதுக்கு தேவையான நெட்வொர்க் எடுத்துக்குதா? இப்போ கூகுள் குரோம் வந்து பார்த்திங்கன்னா 30% எடுத்துக்குது, OBS ஸ்டுடியோ வந்து பார்த்திங்கன்னா 15% எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் அதுக்கு தேவையானது எடுத்துக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸோ இல்லை விஎம்ஆரோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கும், ஆனால் விர்ச்சுவலாக எடுத்துக்கும். ஸோ விர்ச்சுவலாக எடுத்துக்குது. இப்போ இது எப்படி எடுத்துக்கு, கூகுள் குரோம் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர், அது எப்படி எடுத்துக்குதோ அதே மாதிரி விஎம்க்கு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து தான் எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து ஹைப்பர்வைசர்னா 2 டைப் இருக்குது. ஹைப்பர்வைசரில் சாஃப்ட்வேரில் 2 டைப் இருக்குது. ஒன்று பேர் மெட்டல், அதாவது டைரெக்டாக நம்மளுடைய ஹார்ட்வேர்லேயே ரன் ஆகும். அப்படி டைரெக்டாக நம்ம ஹார்ட்வேர்லேயே ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளாக விஎம்ஆர் EXXi, மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்வைசர் அப்படின்ற 2 சாஃப்ட்வேர் இருக்குது. இது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த சர்வர் பேஸ்ட்லாம் இருக்குது இல்லையா? இப்போ சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர்வைசர் தான் ஓஎஸாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஎம்ஆர் இல்லை மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்வைசர் இதை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷினாக பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா? பேர் மெட்டலில் டைரெக்டாக ஃப்ரம் த சர்வர். ரெண்டாவது ஹோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோஸ்டர் அப்படின்னா நம்மளுடைய ஓஎஸ்க்கு மேலே நம்ம இன்னொரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதில் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் பாக்ஸ், விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஎம்மோட பெனிஃபிட் என்ன, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், சரியா? ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் மீன்ஸ் ஒரு நிறைய சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மிஷினில் நம்மளால் ரன் பண்ணி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய சர்வர் எடுத்துட்டீங்க, 10 சர்வர் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம விர்ச்சுவல் மிஷினாக பிரித்தோம் அப்படின்னா 10 சர்வரும் ஒரே மிஷினாக ரன் பண்ணிக்கலாம். சரி, விர்ச்சுவல் மிஷின் இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் மட்டும் கிடையாது, ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைமில் ஒன்று போகிறோம், அது வந்து நம்ம மிஷினில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம விர்ச்சுவல் மிஷின் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டிக்காக நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அண்ட் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி அண்ட் பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எப்படின்னா இப்போ பேர் மெட்டலில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டிசாஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணி க்ளவுடில் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக டிசாஸ்டராக பண்ணிடலாம் இல்லையா, டிசாஸ்டர் ரெக்கவரி பண்ணலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் விர்ச்சுவல் மிஷினோட பெனிஃபிட்ஸ். இந்த விர்ச்சுவல் மிஷினோட பெனிஃபிட்ஸை தாண்டி என்னென்ன யூஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஒரே சிஸ்டத்தில் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் வேணுமா, லினக்ஸ் போட்டுக்கலாம். மேக் ஓஎஸ் வேணுமா, மேக் ஓஎஸ் போட்டுக்கலாம். இங்கே எல்லாமே போட்டுக்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால் போட முடியும். அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் சர்வரை தான் வைக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது.
நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி அதில் சர்வர் ஓஎஸ் போட்டுட்டு அதில் கூட நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட லோக்கல் மிஷின் யூஸ் பண்ணி. அண்ட் டெஸ்டிங் லேப்ஸ், டெஸ்ட் லேப் அப்படின்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஒரு கோடு வச்சுருக்கோம், அந்த கோடு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியல, அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் என்வரான்மெண்ட் வேணும். விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். அண்ட் வந்து க்ளவுடில் வந்து அஜூர், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் விர்ச்சுவல் மிஷினை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம ஒன்று பண்ணியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? விர்ச்சுவலைசேஷன் விசஸ் க்ளவுட் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது ஒரு பிசிக்கல் சர்வருக்குள்ள நிறைய சர்வர்ஸை நம்மளால் ரன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவலைசேஷன். க்ளவுட் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் அவங்களே கொடுக்குறாங்க, ஸ்டோரேஜ் அவங்களே கொடுக்குறாங்க, நெட்வொர்க்கிங் அங்கே இருக்கும், சர்வீசஸ் ஆன் டிமாண்ட், நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டு விஎம் இருக்குது, ஒன்று விர்ச்சுவலைசேஷன் விஎம் இருக்குது, இன்னொன்று க்ளவுட் விஎம் இருக்குது. விர்ச்சுவலைசேஷன் விஎம்மில் நமக்கு எத்தனை வேணுனாலும் போட்டுக்கலாம் ஒரே ஃபிசிக்கல் சர்வரில். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் போடுற அந்த அத்தனை மிஷினை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி அந்த சர்வருக்கு இருந்தால் போதும். இதே வந்து க்ளவுடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை வேணுமோ அதை மட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிக்கிறது. ஓகேவா? அடுத்து பாப்புலர் விஎம் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன், ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் இவங்கெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஆன் ப்ரமிசஸ்க்கு இருக்குது. அஜூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில் இருக்குது. ஏடபிள்யூஎஸ் EC2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ் கொடுக்குறது. கூகுள் கம்ப்யூட் என்ஜின் அப்படின்றது வந்து ஜிசிபி கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்குது. செக்யூரிட்டி கன்சிடரேஷன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. விர்ச்சுவலாக நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம், விர்ச்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம், விர்ச்சுவலைசேஷன், க்ளவுட் அப்படி நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். என்னென்னா நம்ம ஓஎஸை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணணும். இப்போ நார்மல் சிஸ்டம் ஓஎஸ் அப்டேட் ஆகிடும், பட் விர்ச்சுவலைசேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷினோட ஸ்னாப்ஷாட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எதுக்காகனா இன்கேஸ் அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து காணாமல் போகுது அப்படின்னா, அதாவது கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சீக்கிரமாக ஒரு ரோல் பேக் வச்சு நம்ம ஈஸியாக கொடுக்கறதுக்காக. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன்லேருந்து ஐசோலேட் பண்ணி நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டி கன்சிடரேஷனாக நம்ம விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் வந்து இப்போ மொத்தமாக நம்ம பார்த்தது என்னென்னா சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்ப்யூட்டர் நிறைய இடத்துல வேலை பார்க்க 2 டைப் இருக்குது. ஸோ நிறைய காஸ்ட் சேவிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன் ப்ரமிசஸ் க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். பட் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஆக்சசிபிளாக ஒன்று இருக்குது, நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன் எல்லா விர்ச்சுவல் மிஷின். இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம பேர் மெட்டலில் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் இருக்குது, இங்கே Windows 11 அப்படின்ற ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த Windows 11க்கு மேலே ஒரு சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணி இதெல்லாம் நான் ஓஎஸ் போட போகிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓஎஸோட நேம் கேட்குது. நான் Windows 10 தானே போடுறேன், நம்ம என்ன பேர் வேணால் கொடுக்கலாம், நம்ம எதுக்காக இதை யூஸ் பண்ணுறது கூட கொடுக்கலாம். ஸோ இப்போது இதோட ஃபைலில் எங்கே சேவ் ஆகணும்? ஓகேவா? இப்போ நம்ம இங்கே எதில் சேவ் ஆகணும் அப்படின்றது, இப்போ நம்ம ஓஎஸ் போட போகிறோம், அதில் டேட்டா ஸ்டோர் ஆகும், எல்லா விஷயமும் எங்கே ஸ்டோர் ஆகணும். இப்போ நான் வெப்டெக் அகாடமியில் ஒரு ஆரக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போது டி ட்ரைவில் இங்கே ஸ்டோர் ஆகுது. ஐஎஸ்ஓ இமேஜ் நெக்ஸ்ட் கேட்குது. சரியா? இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதர் கொடுத்து இப்போ Windows 10 Windows 11 Windows 10 தான் நம்ம போட போகிறோம். Windows 10 போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அன்அட்டெண்டட் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கோம், அதாவது பாஸ்வேர்ட் போடலை. இப்போ அன்அட்டெண்டட் இன்ஸ்டால் போடலைன்னா இங்கே பாஸ்வேர்ட் நம்ம போடணும். எனக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா என் சிஸ்டத்தில் தான் இருக்க போது, நம்ம பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். சரியா? இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? நம்ம வெயிட் பண்ணணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் இதுக்கு. ஸோ இந்த மீன் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ நான் விர்ச்சுவல் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா அஜூருக்கு போகிறேன். சரியா? இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் there is a சர்வீஸ். இப்போ கூகுளில் கம்ப்யூட் என்ஜினாக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸில் EC2 இருக்கட்டும். சரியா? ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இது இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேணால் ஒரு புது மிஷினை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்னென்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம விர்ச்சுவல் மிஷின் நார்மலாக போய்ப்போம். சரியா? இதில் வந்து டிஃபால்ட்டான ஒரு ரிசோர்ஸ் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து டெஸ்ட் ஐடி சப்போர்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? சென்ட்ரல் இந்தியா இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ ப்ளஸ் க்ரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா
ரிசோர்ஸ் குரூப் டெஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் மிஷின் நேம் டெஸ்ட் ஐடி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜியன் அப்படின்னு ஒன்று இருக்கா. ரீஜியன் வந்து அவன் எங்கே டேட்டா சென்டர் வச்சுருக்கானோ அதில் எதை சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. அவைலபிலிட்டி ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணணுமா இல்லை விர்ச்சுவலாக செப்பரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. ஃபிசிக்கல் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்னு, சரியா. விர்ச்சுவல் அப்படின்னா ஒரே இதுவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், பக்கத்து மிஷினில் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி ஜோன் அப்படியே விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து விண்டோஸ் 10 வெர்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா. யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் என்ன பண்ண போகிறேன், வெப்டெக் அகாடமி. ஓகேவா. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒன்று போடுறேன். ஓகேவா. போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டு ரிவ்யூ ப்ளஸ் க்ரியேட் கொடுத்துட்றேன். ஓகேவா. இப்போ அதை வேலிடேஷன் பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் வேலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மந்த்லி $31 கேட்குது இதுக்கு, சரியா. இது மந்த்லி $31 கேட்குது. சரி, டிப்ளாய்மெண்ட் ஆகட்டும். இங்கே விர்ச்சுவல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சிஸ்டம் தான், அந்த சிஸ்டத்துக்கு மேலே இப்போ ஓஎஸ் கேட்குது, ஓஎஸ் போட சொல்லுது. இன்ஸ்டால்னு கொடுத்துட்டா ஒர்க் ஆகுது. இது ரியல் கம்ப்யூட்டர் மாரியே வேலை பார்க்கும். ஓகேவா. நம்ம முன்னாடி விர்ச்சுவல் பாக்ஸ் பார்த்து தான் இது விண்டோஸ் 10 நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எதுவும் இல்லை. விண்டோஸ் 10 ஹோமு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். 50 GB அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அந்த 50 GB மொத்தமாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரியல் டைமில் ஓஎஸ் போடனாலும் இந்த மாதிரிலாம் பிரிக்கணும். ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 50 GB தான் பிரித்து கொடுத்துருக்கேன், அதனால் இது ஒர்க் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரியல் டைமில் வந்து ஓஎஸ் பென்ட்ரைவில் பூட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் இதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக டிட்டோ ஸ்க்ரீன் தான் இருக்கும். இதில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 500 GB இருக்கா, 2 ட்ரைவ் வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஓகேவா. இந்த நியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ எம்பி, அதாவது ஜிபி வந்து எம்பியா 1024 இன்ட்டு ஒரு 100 GB ஒரு இடத்துல வேணால் 1024 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது, 100 GB பிரிக்கிறதுக்கான வேல்யூ அது, சரிங்களா. அதை போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. இந்த மீன் டைம் இங்கே வந்து பார்த்தா டிப்ளாய்மெண்ட் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் இருக்குது இன் அஷூரில். இப்போது டிப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. இந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா. ஓகே, இந்த டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே பப்ளிக் ஐபி அட்ரஸ், அந்த டெஸ்ட் ஐடி சப்போர்ட் நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணேன், அதோட ஐபி அட்ரஸ் இருக்கா. இந்த ஐபி அட்ரஸை எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நான் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன் தெரியுமா இன் ரிமோட் செஷனில். ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஐபி அதில் போட்டுட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இஃப் இது அவைலபிளாக இருந்துச்சுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கரெக்டாக. இப்போது நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோன்னே கனெக்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓப்பனிங். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐபியில் இருக்கிற மிஷின் இங்கே லாகின் ஆகிடும். இப்போ லாகின் ஆகிடுச்சு. நம்மளுடைய மிஷின் தான் அஷூரோட சர்வரில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது இங்கே வந்துடுச்சு. ஓகேவா. இப்போது இது ரன் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில். ஓகேவா. இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு அவர் லோக்கல் மிஷின், இட்ஸ் ரன்னிங் இன் அவர் க்ளவுட். இப்போ நான் வாங்கிருக்கு ரொம்ப பேசிக்கான மிஷின் $30. இதுவே நான் ஒரு $500 கொண்ட மிஷின் வாங்கியிருந்தா இன்னத்துக்கு அது ஆனாக இருக்குது எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ கூகுள் மீட்டில் வந்து இன்டர்நெட் மட்டும்தான் நான் நீடட், மீதி எல்லா மிஷினும் அவன் வச்சுருக்கான். அதனால் நம்ம பேசுகிறோன்னே டக்குன்னு ஆகுது இல்லையா. அதே மாதிரி அங்கே ஹை ஸ்பீட் மிஷின் நம்ம வாங்கணும் அப்படின்னா இங்கே, ஏன்னா அங்கே ஓப்பன் ஆகிட்டு லோட் ஆகிறதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். ஸோ அங்கே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸை பற்றி படிச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த ஆக்சுவலாக விர்ச்சுவல் மிஷின்ஸில் நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் எ விர்ச்சுவல் மிஷின்? ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர், எ சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்ப்யூட்டர், எ நெட்வொர்க் டிவைஸ் ஆர் எ ஸ்டோரேஜ் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிஸ்க். A software based computer is the right answer. Which components allows VM to run on hardware? Virtual machine ஹார்ட்வேரில் ரன் பண்ணக்கூடிய விஷயம் இது. Cloud server, hypervisor, database, router. Hypervisor is the right answer. Which hypervisor type directly on hardware? Hardware direct run பண்றது எது? Type 1, Type 2. அதாவது Type 1 bare metal, Type 2 hosted ரெண்டுமேவா இல்லை எதுவுமே இல்லையா? ஹார்ட்வேர்ல டைரக்டா ரன் பண்ணக்கூடிய ஹைப்பர்வைசர் எது? Type 1 bare metal தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதுதான் டைரக்டா ரன்ல பண்ணுவோம். சரி, எந்த ஹைப்பர்வைசர் OSல ரன் பண்ணும்? Type 1, Type 2 bare metal cloud native.
மொத்தம் நம்ம 2 டைப் பார்த்தோம். பேர் மெட்டல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹோஸ்ட்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? பேர் மெட்டல் தான் நம்ம ஹார்ட்வேரில் ரன் ஆகுனீங்க, ஓஎஸில் ரன் ஆகுன்னு தானே கேட்டிருக்கோம். டைப் 2, ஒன் மெயின் பெனிஃபிட் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின் இஸ் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதா, இல்லை ஈஸி டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டா, மோர் ஹார்ட்வேர் அக்யூரேட்டா, இல்லை ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸா? ஈஸி டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். விச் இஸ் நாட் ஏ காமன் யூஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின். கீழே இருக்கிறதுல எதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்? ஹோஸ்டிங் அப்ளிகேஷன், கிரியேட்டிங் டெஸ்ட் லேப்ஸ், ரன்னிங் மல்டிபிள் ஓஎஸ், குக்கிங் ரெசிபிஸ். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறப்போ நம்ம பசங்க தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். சரி, விர்ச்சுவலைசேஷன் விசஸ் கிளவுட். விர்ச்சுவலைசேஷன்னா என்ன? மல்டிபிள் விஎம்ஸ் அந்த ஒன் சர்வர் இஸ் த விர்ச்சுவலைசேஷன். கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்டில் நம்ம கிரியேட் பண்ணுறது, விச் இஸ் எ பாப்புலர் விஎம் பிளாட்ஃபார்ம். கீழே இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாவே அதை தேடி பார்க்கணும். சரியா? ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்ட். ஏன்னா 3 நம்ம எடுத்ததில் இந்த 3 தான் நம்ம கொடுத்து பாப்புலர்னு கொடுத்துருந்தோம். நம்பர் 1 நம்பர் 2 நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ தட் ஆல் தி அபோவ் தான். ஓகேவா? விச் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் விர்ச்சுவல் மிஷின். இதில் எது நீங்கள் பண்ணணும்? சரியா? நெவர் அப்டேட் சாஃப்ட்வேர், கீப் ஓஎஸ் அப்டேட்டட், டிசேபிள் பேக்கப்ஸ், இக்னோர் ஐசோலேஷன். கீப் ஓஎஸ் அப்டேட்டட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, விஎம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் காஸ்ட் சேவிங்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, செக்யூரிட்டிக்கா, இல்லை பிளேயிங் மியூசிக், குக்கிங், ஃபோட்டோகிராஃபி. காஸ்ட் சேவிங், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அஜூரில் வந்து விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் அவங்களோட டேட்டா சென்டருக்கு போயிட்டு அகைன் பேக் டு நமக்கு ரெஸ்பாண்ட் ஹிட் அடிக்கும். ஸோ ஜஸ்ட் எ மூமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஎம் க்ரியேட் ஆகிடும். நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் மிஷின் எப்படி ஆன் ஆகுமோ அதே மாதிரி தான் ஆன் ஆகிருக்கு. அண்டு விண்டோஸ் 10 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரௌசர் மட்டும் இருக்குது. வேறு ஏதாவது நமக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான மிஷின்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த விஎம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டரான ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ஒரு விஎம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த விஎம் எப்படி நம்ம லோக்கல் மிஷினில் ஒரு குவிஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அண்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடி சப்போர்ட்டில் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கீழே தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி அண்டு வேலையும் வாங்கி கொடுத்துட்றோம்.